بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நான் பார்க்கின்ற செய்தி மூட பழக்க வழக்கங்களை ஒழித்த இஸ்லாம் என்கின்ற ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய மார்க்கம் இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறி முஸ்லீம்களாகிய நம்மை மூட பழக்க வழக்கிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இஸ்லாமை ஏற்று வாழ்கின்ற முஸ்லீம் பகுத்தறிவு சிந்தனையோடும் சிந்திக்க திறனோடு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஷிர்கின் மறு வடிவமாகத்தான் இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. யாருடைய உள்ளத்தில் அந்த மூட பழக்க வழக்கங்கள் இருக்குமோ அவர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. இந்த நூற்றாண்டில் நாம் வாழுகின்ற இந்த அறிவியல் நூற்றாண்டிலும் மனிதர்கள் மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி திரிவதை நாம் பார்க்கிறோம். எத்தகைய மூட பழக்க வழக்கங்கள்? மனிதர்கள் கற்சிலையையும் கால்நடைகளையும் இறந்த மனிதர்களுடைய கபர்களையும் வணங்குவதையும் வழிபடுவதை பார்க்கிறோம். அதற்கு மேலாக கால்நடைகளுடைய சாணத்தையும் சிறுநீரையும் மனிதன் புனிதராக கருதுவதையும் அதை பருகுவதையும் உண்ணுவதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த மூட பழக்க வழக்கங்களில் மனிதர்கள் மூழ்கி திரிவதை பார்க்கிறோம். இஸ்லாம் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த மூட பழக்க வழக்கங்களை நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய இறுதி பேருரையான அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹுடைய தூதர் ஆற்றிய அந்த இறுதி பேருரையில் மூட பழக்க வழக்கங்களை கடுமையாக எச்சரித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இறுதி பேருரையில் அரபா பெருவெளியில் சொன்னார்கள், குல்லு ஷையின் மின் அம்ரித் ஜாஹிலியத்தி தஹத கதமி மஅபூன். அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்னுடைய பாதங்களுக்கிடையே புதைக்கப்பட்டவை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அறியாம காலத்தில் எந்த மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகிறதோ அதெல்லாம் என்னுடைய 2 கால்களுக்கு இடையில் புதைக்கப்பட்டவை. மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு மூட பழக்க வழக்கங்களும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அந்த இறுதி பேருரையில் எடுத்துரைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற மூட பழக்க வழக்கங்கள் என்ன? அல்லாஹுடைய தூதர் சகனத்தை குறித்து நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி, 6748வது செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் சகனம் பார்த்து தன்னுடைய காரியத்தை மாற்றிக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சகனம் பார்ப்பது, பறவைகளை வைத்து சகனம் பார்ப்பது, பூனையை வைத்து சகனம் பார்ப்பது, விதவையான வயது முதிர்ந்த பெண்களை கொண்டு யார் சகனம் பார்த்து தன்னுடைய காரியங்களை மாற்றிக்கொள்கிறானோ அவன் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். இணை கற்பித்தல் மாபெரும் அநீதி. அது அந்த அநீதிக்கு தான் நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எச்சரிப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போல சோதிடம் குறித்தும் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, 1971வது செய்தி. யார் ஒரு சோதினிடம் சென்று, குறிகாரனிடம் சென்று அவன் குறிச்சொல் வருங்காலத்தை குறித்து அவன் கூறுவதை உண்மை என்று நம்பினால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை மறுத்தவனாவான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு சோதனுடைய குறிச்சொல் வருங்காலத்தை குறித்து அவன் கூறுவது உண்மை என்று நம்பினால் குர்ஆனை மறுத்தவனாவான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இப்படி சூனியம், சோதிடம், நல்ல நேரம், கெட்ட நேரம், சூனியத்தை நம்புதல், இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. யாரிடத்தில் அந்த மூட பழக்க வழக்கங்கள் இருக்குதோ அது அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் மாபெரும் அநீதி, நிரந்தர நரக நெருப்பு என்று இஸ்லாம் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹ் புகாரி 6882வது செய்தி. யார் இஸ்லாமில் இருந்து கொண்டு அறியாமை கால மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்துக்குரியவர் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அந்த மூட பழக்க வழக்க சிந்தனையை தன்னுடைய உள்ளத்தில் யார் வைத்துக் கொண்டு ஏந்தி கொண்டு வாழ்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்துக்குரியவர் என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. இப்படி இஸ்லாம் நமக்கு பகுத்தறிவு சிந்தனை, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத பகுத்தறிவு சிந்தனையை இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது. எந்த ஒரு மூட பழக்க வழக்கங்களும் இல்லாமல் இந்த முஸ்லீம் பகுத்தறிவோடு வாழ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கூறுகிறது. அதை ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.